ஞாயிறு. திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். மைக் எதுக்கு அழகா கம்மி தானே, தெளிவா இருக்கு, ரெக்கார்டிங் தெளிவா இருக்கு. குரு தோலை ஞாயிறு எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் லூக்கா எழுதின புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். 19வது அதிகாரம், லூக்கா 19. லூக்கா 19:29 இருந்து வாசிக்கிறோம் பாருங்க. எல்லாம் அப்படியே எடுத்து என் கூட வாசித்துட்டாங்க. அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகே பத்பெகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுதைக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். எல்லாரும் கூட வாசித்துவாங்க. கழுத குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டெழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்ய நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதுல விற்கிறவர்களையும் கொள்ளுகளையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி வாசித்தோம். 430 வருஷம் இஸ்ரேல் மக்கள் எந்த நாட்டுல அடிமையா இருந்தாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கேத்ரி சொல்லு. எங்க? எகிப்து. எங்க? தெரியல பத்தியா, தெரியல பத்தியா. அதான் நம்ம லெவல். அதனால ஒழுங்கா பைபிளை வாசிக்கணும். இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு அவர், உன்னை 43 வாசிக்கல, அது இஸ்ரேலுக்காக தீர்க்க தேசமா சொன்னார். உன்னை சந்திக்கும் காலத்தை நிறுத்துங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால். இப்ப பாருங்களேன், எத்தனையோ பெண்களை இந்த குடும்பங்களை பாக்குறோம். 35 வயசு சின்ன சின்ன பசங்க எல்லாம் குடிப்பழத்துக்கு அடிமைட்டானுங்க. 2-3 பொட்டை குழந்தைங்க, ஆம்பளை பசங்க வேலைக்கே போறது கிடையாது. குடிக்கிறது, அப்படி சும்மா எங்கெல்லாம் போய் சின்ன சின்ன வேலை செய்து 100-200 வாங்கினது, அவ்வளவுதான். குடும்பத்தையே இழந்து போயிட்டாங்க. அதனால சின்ன பசங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் அவர்களையெல்லாம் ரட்சிக்கல, நம்ம ரட்சித்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு சாதாரணமானதல்ல, ரொம்ப சாதாரணமானதுனால்தான் அது வந்து அதனுடைய மதிப்பு தெரியாததுனாலதான் வேதத்தை ஒழுங்கா வாசிக்கிறது இல்ல, ஒழுங்கா ஜெபம் பண்றது இல்ல, ஒழுங்கா நம்முடைய நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கறது இல்ல. இஸ்ரேல் மக்கள் 430 வருஷம் எங்க யாருக்கு அடிமையா இருந்தாங்க? தெரியல. அதுக்குதான் உபவாச கூட்டங்களை வச்சா கூட்டத்துல வந்து வேதத்தை சொல்லி கொடுக்கும்போது கற்றுக்கணும். உதாரணத்துக்கு பூண்டியில இப்போ ஒரு கேம்ப் நடக்க போகுது. குடும்பமா கேம்ப். டிக்கெட் ஏதோ 100 ரூபாய் 150 ரூபாய் கட்டணும், ஒரு நாள் கேம்ப். சோ கடவுளுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி இடத்துங்களுக்கு போய் அங்க உட்காந்து அங்க சத்திய சொல்லி கொடுத்த விஷயம் கற்றுக்கொள்ளணும். அவங்களோட சேர்ந்து பாடணும், ஆராதிக்கணும்.
ஊழியங்களை பற்றி, மிஷினரிகளை பற்றி, தேசத்தை பத்தி நமக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் அறிஞ்சிக்கணும். அதை அறிஞ்சிக்கணும்னா என்ன நடக்குது பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எத்தனையோ பிள்ளைகள் பெரியவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. என் கூட ஒரு தம்பி படிச்சார், தயாளன். அப்படியே இங்கிருந்து பார்த்தா அந்த மீன்கரை சந்து, அது எல்லாமே வேற மக்கள், வேற குலத்தை சேர்ந்த மக்கள். ஆனா அவ்வளவு ஒரு பயபக்தியா வருவார். அவர் எப்படியோ கஞ்சாவுக்கு அடிமை ஆயிட்டார். அடிமையானதுனால மனைவி போயிட்டாங்க. இன்னைக்கு கரெக்டா அங்கிருந்து அந்த அந்த தெருல இருந்து அப்படியே போவாரு. எங்க போவாருன்னு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏதோ வாங்கின்னு வருவாரு. அழுக்கு உடை, அது இல்லாம அவரால் வாழ முடியல. அதனால்தான் தாவீது பவுல் சொல்றாரு, ரட்சிப்பு மா பெரியது. நம்ம ரட்சிப்பு, ஆமா, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ரட்சிப்பு நமக்கு இயேசு கொடுத்தார். இது சும்மா யாரோ நம்ம இட்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்து விட்டுல, இல்ல யாரோ எல்லாரும் சர்ச்சைக்கு போறாங்க நானும் போன, அப்படி இல்ல, அப்படி அல்ல. ரட்சிப்பு இயேசு ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிறாருன்னா அது ரொம்ப, யாரும் நம்ம பெற்றோர் நம்மள கொண்டு போய் சேர்த்து விட்டுல, யாரோ ஒருத்தர் போய் சேர்த்து விட்டல, மதம் மாத்தில, நம்மள கடவுள் தேடி வரார். கடவுள் தேடி வந்து நம்ம ரட்சிக்கிறார். அப்ப ரட்சித்த கடவுளுக்கு நாம கொடுக்கிற கணம் எதுல? அவரை தொழுது கொள்றதுல, அவருக்கு அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுல, அவருக்கு நேரம் கொடுப்பதுல ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். அவருக்கு நேரம் கொடுத்தலன்னா உட்கார்ந்து அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய வசனங்களை வாசிப்பது, அவருடைய எண்ணங்களை அறிஞ்சிக்குது. அவருடைய வசனம் வாசிக்கிறதுனா, வசனத்தை வாசிக்கிறதுனா ஏதோ டைம் பாசிங் வாசிக்கிறது. இன்னைக்கு பைபிள் வாசிக்கலன்னா எதனா பிரச்சனை வந்துடும், ஆக்சிடென்ட் ஆயிடும், யாராவது எதனா பிரச்சனை வந்துடும், ஆபத்து வந்துடும், அந்த பயத்துல இல்ல. இவ்வளோ மக்களுக்கு கிடைக்காத ரட்சிப்பு எனக்கு இயேசு கொடுத்தார். அப்ப அந்த இயேசுவுக்கு நான் முதலிடம். அதனால்தான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ பைபிள் நாம இப்படிப்பட்ட எண்ணத்துல வாசிக்கிறோம். எவ்வளவு பேருக்கு கிடைக்காத ரட்சிப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த ரட்சிப்பை நான் அசட்டை பண்ண மாட்டேன். இந்த ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு என் வாழ்க்கையில் முதலிடம் கொடுப்பேன். இதுதான் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது. வேறனா காசு பணத்தை எதிர்பார்க்கறது இல்ல. தாவீது சொல்றாரு இல்லையா, நான் வாலிபனா இருந்தேன், வயசாயிடுச்சு, பேரம் பேத்துல எடுத்த, இன்னைக்கும் ஆண்டவர் என்னை பலத்தோடு வைத்திருக்கிறார், இன்னைக்கும் என்னை சுகத்தோடு வைத்திருக்கிறார். நான் வந்து எவ்வளோ நஷ்டத்தை பார்த்தேன், இன்னைக்கு என்னை தலை நிமிர்ந்து வாழ வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். நான் வாலிபனா இளைஞனா இருந்தேன், முதியவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி நான் பார்க்கலன்றார். அப்போ எதுக்கு இப்படி சொல்றாருன்னா, கடவுளை தேடுகிறவர்கள் வாழ்நாள் முடிவு ரொம்ப அற்புதமா இருக்கும், மகிமையா இருக்கும். பல பிரச்சனைகள் நடுவில் இருக்கும், ஆனா அந்த பிரச்சனைகளை வெல்லக்கூடிய பலனை தரார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இஸ்ரேல் மக்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. அடிமையா இருந்தப்போ அவங்க வெளியே வராங்க. இப்ப பாருங்க, நம்ம நினைச்சா தூங்குறோம், நினைச்சா சாப்பிடுறோம், நினைச்சா ஜூஸ் குடிக்கிறோம், நினைச்சா ஒரு ஸ்வீட்டை வாங்கி சாப்பிடுறோம். இங்க தாராளமா நம்மளுக்கு வருமானம் இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 700 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது. பீகார்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளமே 500 ரூபாய் தான். எவ்வளோ? நீ என்ன முட்டி மோதினாலும் 500 ரூபாய் தான். அப்ப மாச சம்பளம் எவ்வளவு இருக்கும்? இப்ப யோசிச்சு பாருங்க, மாச சம்பளம் எவ்வளவு இருக்கும்? தண்ணி, தரமான தண்ணி, தரமான காற்று, நினைச்ச இடத்துக்கு வேலைக்கு போலாம். பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஊழல், ரோடு நல்லா இருக்காது, ஷீட்டு போட்ட வீடுங்க தான். கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராமத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கரண்ட். ஆனா ஆண்டவர் தமிழ்நாட்டுல நம்மள ரொம்ப பாக்கியமான, அதனால தான் இங்க வர பசங்க 1000 ரூபாய் சம்பளத்துக்கு அப்படியே கடவுளை பாக்குற மாதிரி பாக்குறானுங்க. அவனுங்களுக்கு 1000 ரூபாய்ன்றது ஒரு 3 நாள் சம்பளம். 3 நாள் சம்பளத்துல ஒரே நாள்ல சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு நாள் லீவ் போட மாட்டானுங்க. அவனுங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, எதுவுமே கை கேட்ட தொலைவில் கிடைக்குது. மளிகை சாமான் பக்கத்துல, உணவு பக்கத்துல. அதனால
இவ்வளவு நேரம் அது அமெரிக்கா மாதிரி இது தமிழ்நாடுன்றானுங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஊரு வேலை வாய்ப்புகள்ல எங்க பார்த்தாலும் ஊழல், நல்ல ரோடு கிடையாது, நல்ல வாகனம் கிடையாது, மின்சாரம் 24 மணி நேரம் நமக்கு வருது, அங்க அதெல்லாம் கிடையாது. சோ அந்த வழியை அவங்க உணர்ந்ததுனால இங்க இருக்கிற வேலைய உஷாரா புடிச்சுக்கிறான், புடிச்ச அந்த வேலையை தன்னை டெவலப் பண்ணிக்கிறான், அதுல முன்னேறான். ஏன்னா வழி. அதே போலதான் 430 வருஷம் மக்கள் எகிப்துல அடிமையா கிடந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல அவங்க நொந்து நூலாகி இப்ப ஆண்டவர் விடுவிக்கிறார். விடுவிக்கும் பொழுதுதான் அவங்க சில வரைமுறைகளை சொல்றாரு. நைட்ல நீங்க ரெடியா இருக்கணும், ஒரு ஆட்டை தெரிஞ்சுக்கணும், யாத்ராமத்துல வருது. அதுதான் பஸ்கான்றாங்க. பஸ்கானா என்னது? கடந்து போகுதல். பஸ்கானா என்னது? நம்ம ஆயத்தந்து பேசுங்க, அப்பதான் மைண்ட்ல பதியும். அப்படியே அமைதியா உட்காந்து நினைச்சீங்க. பஸ்கா எழுந்துருவா, நீங்க ரிஷிக்கப்பட்டவங்களா? பஸ்கா என்ன சொல்றாங்களே, என்னம்மா கொஞ்சம் சொல்லுமா பஸ்கா அப்படின்னா, எங்க பாஸ்டர் கேட்கணும், நாங்க போன் போட்டு தரேன் அப்படி இல்லை. அதனாலதான் கேட்கும் போது கவனிக்கணும். என்னமோ புதுசா சொல்றாரு. பஸ்கா அப்படின்னா கடந்து போகுதல். கடந்து போகுதல் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே போ, கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய விடுதலை. அது யாத்ராமத்துல வருது. எத்தனை அதிகாரம்? எத்தனை அதிகாரம்? 12. இப்ப என்ன பண்ணோம்? ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல சொல்லிட்டாங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கின்னு அதை போய் வீட்டுல படிக்கணும். இது தாங்க இரவும் பகலோட வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி? வெறும் பணத்துக்கு பொருளுக்கு ஓடிங்க இருந்தோம்னா அது நம்மளை திருப்திப்படுத்தாது. பணம் நம்மளை திருப்திப்படுத்தாது. எவ்வளோ பேருட பணம் இருக்குது, நிம்மதி இல்லை. எவ்வளோ பேர், எத்தனையோ நடிகர்கள் வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறோம். கோடி அப்படியே பாருங்க 27 இருக்கட்டும். எத்தனையோ நடிகர்களை பாக்குறோம், கோடி கோடியா பணம், கார் வந்து ஒருத்தருக்கு அப்படியே மேலேயே ஏறுமா, கீழே இருந்து. கடைசியில ஒரு குச்சி 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 அற்ப ஆயுசுல செத்தாரு. புரியுதா? அப்ப பணம் 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 நம்மளை திருப்திப்படுத்தாது. ஆனா பணம் தேவை. எதை எப்படின்னு கடவுள் நமக்கு சொல்லி தரார். எதை எப்பொழுது செய்யணும், எதுக்கு எப்போ முதலிடம் கொடுக்கணும், இதெல்லாம் சிஸ்டமேட்டிக் லைஃப் சிஸ்டம். இதெல்லாம் வந்து ஒரு ஒழுங்குக்குள்ள வந்தாதான் வாழ்க்கை இனிமையா இருக்கும். பணம் கிடைச்சிடும், நிம்மதி போயிடும். நிம்மதி போயிடுச்சுன்னா வாழ்க்கையில கணவர் ஒரு மூல, மனைவி ஒரு மூல, பிள்ளைங்க ஒரு மூல இருந்து பணம் 500 ரூபாய் கட்டு ஃபுல்லா அடக்கி வச்சுன்னா பிரயோஜனம். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதை. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கடவுளுக்கு கொடுத்துடணும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்க திருடுனீங்கன்னா உங்கள் நேரத்தை வேற எங்கேயோ நீங்க செலவிடுற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் உண்மை. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். கலாத்தேர்ல இருக்கு பாருங்க. ஏன்னா ரட்சிப்பு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல தம்பி இந்து மதத்தை சேர்ந்தவன் தான், ஆனா அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவன் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறான், மனைவியை இழந்துட்டான், அழுக்கு ஓட நல்ல பையன். ஆனா ஒரு மனுஷனை கடவுள் தேடி போய் ரட்சிக்கிறார். அவெல்லாம் உருப்படுவானா அப்படின்ற பையெல்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக ஜெபிக்கிறான், வேத வாசிக்கிறான், நல்ல தொழில் பண்றான், போய் கர்த்தருக்கு சண்டே ஆனா ஊழியம் செய்யறான். ஆனா ஒரு நல்ல பையனா இருந்தவன் சமுதாயத்துல தடம் புரண்டு போச்சு. ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கல. அவன் பல பழக்கங்களுக்கு அடிமையாகி இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஒரு பைத்தியக்காரனை போல இருக்கிறான். அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எத்தனையோ குடும்பங்கள்ல வாலிப பிள்ளைகள் 35 வயசு வாலிபம் சாராயத்துக்கு அடிமை ஆயிட்டோம். சாராயத்துக்கு அடிமையானதுனால வேலைக்கு செல்ல, குடும்பத்தை பார்க்க, குடும்பத்தை நடத்த புத்தி வேலை செய்யல. குடி கிடைச்சா போதும், குடிக்கிறதுக்கு இன்னைக்கு 100 ரூபாய் கிடைச்சா போதுன்ற ஒரு அந்தகார இருளுக்குள்ள இருக்கிறான். அவங்க மனைவிகள்லாம் எவ்வளவு சொல்லி பார்த்து அடிச்சு விடிச்சு சீப்போன்னு போயிட்டு குடும்பமே பிரிஞ்சு போற மாதிரி ஆகுது. எதுக்கு சொல்ல வர? அந்த ரட்சிப்பு, உங்கள் கணவன்மார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அது பெரியது. அந்த ரட்சிப்பை அசட்டப் பண்ணிட்டு, கர்த்தருடைய ஆராதனையை அசட்டப் பண்ணிட்டு, கர்த்தருடைய ஜெபத்தை அசட்டப் பண்ணிட்டு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அசட்டப் பண்ணிட்டு இஷ்டம் போல போனா அதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும். இப்ப கலாத்தில் எடுங்களேன்,
அந்த அதிகாரத்தை சொல்லுமா. இது எல்லாரையும் பார்த்து பக்தர் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். புரியுதுங்களா? நீங்க மோசம் போயிடாதீங்க. கடவுள் தானே, சர்ச்சு தானே, ஆராதனை தானே, அட்டவாரம் பாத்துக்கலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்க வேலையில எப்படி இருக்கீங்க? கடவுள் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, வேலை தானே, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுலாம் விடு, நீங்க செவ்வாய்க்கிழமை போலாம். மேனேஜர் சும்மா இருப்பாரா? கூலி தரவங்க சும்மா இருப்பாங்களா? இதெல்லாம் ரொம்ப நல்லது கிடையாதுங்க. இதெல்லாம் நல்லது கிடையாதுங்க. எவ்வளவு தவறான விஷயம் அதெல்லாம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனம் அது ரொம்ப முக்கியம். கடவுளை அசட் பண்ணா வாசிக்க மறுபடியும். தேவன் கடவுள் எவ்வளவு பெரியவர். அவர் உங்களை தேடி உங்களை ரட்சித்தது. உங்களை போல வயதுள்ள இன்னொருத்தரை பாருங்க, குடும்பத்தை இழந்துட்டு கவர்மெண்ட்ல வேலை செய்யறான், ஒரு வீடு வாசல் கட்டல, ஒரு வீடு நல்லா இல்ல, ஒரு சொத்து சுகம் இல்ல, அவ்வளவு கேவலமா வாழ்றான். காரணம், ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாகிறான். ஆனா தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. நீங்க அந்த தேவனை கிண்டலும் கேலியுமே யோசிக்காதீங்க. எத்தனை வசனம் சொன்னீங்க? 6. மோசம் போகாதிருங்கள். இங்கிலீஷ்ல வாசிப்பா கேட்டுட்டு கிரகம் வாசி. ஏமாந்து போயிடாத. கடவுளை கேலிங் கிண்டலுமா நினைக்காதீங்க. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனம் ரொம்ப முக்கியம். உங்க வேலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? மற்றவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குவதற்கு ஒரு வேலைக்கு போய் 30 நாள் கரெக்ட் டைமுக்கு போய் கரெக்ட் டைமுக்கு முடிச்சுட்டு அவங்க சொல்ற எல்லா வேலையும் முடிச்சாதான் ஒரு 15,000 ரூபாய், ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் விழுது. ஆனா இது எல்லாத்தையும் கொடுத்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பயபக்திக்குரியவர். அவர் நம்மளை மிரட்டாத்தினால நமக்கு அவரை பத்தி தெரியல. உலகத்துல இருக்கிற அதிகாரி மிரட்டுறான், பனிஷ்மெண்ட் தரான், இன்னைக்கு சம்பளம் கட்டு, அப்படியே போ, வேணாப்பா உன்னை கேன்சல் பண்ணிட்ட, வேற ஒருத்தரை போட்டேன் போ, நீ எப்ப பார்த்தாலும் லேட்டா வர, ஒழுங்கினமா இருக்கிற, ஒழுக்கம் கெட்டுக்கிற, நீ தேவல போ அப்படின்னு துரத்தி அனுப்பிச்சிடுறான். 4 நாள் வீட்டுல உட்காந்துன்னு சோறு இல்லாம, தண்ணி இல்லாம, கரண்ட் பில் கட்ட காசு இல்லாம, கேஸ் வாங்க காசு இல்லாம இருக்கும் பொழுதுதான் அந்த வேலையினுடைய மகிமை தெரியுது. ஒரு நிறுவனத்தினுடைய மேன்மை தெரியுது நமக்கு. ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்குள்ள உள்ள நுழையிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், எத்தனை நடக்கிறோம், அதுல வேலை கிடைச்சு அந்த வேலையை தக்க வைப்பது எவ்வளவு கஷ்டம், அதனால பயபக்தியா போறோம். ஆனா கடவுள் இது எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் நம்மை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாமல் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. நாம விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்துக்கு அடிமையாகாமல் நம்மை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி. அசுத்த ஆவிகள் நமக்குள்ள நம்ம புத்தியை கோளாறாக்கி நம்மளை தாறுமாறா வாழ வைக்காதபடி இயேசு ரத்தத்தால் நம்மளை வேலை எடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி. அந்த தேவனுக்கு நம்ம கொடுக்கிற பிரதிபலம் எப்படி இருக்கு பாருங்க. எப்ப பார்த்தாலும் லேட்டா வருது, எல்லாம் வராம போறது, ஒரு உபவாசம் கூட வச்சா அந்த உபவாசத்துல ஜெபிக்கிறது கிடையாது, பாடுறது கிடையாது, துதிக்கிறது கிடையாது, அப்படியே இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப கடவுளை அசட்டை செய்யறது. புரியுதா? இதெல்லாம் அறியாமன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களே, மிதமிஞ்சிய மன மேட்டிமை, அகங்காரம். தேவனுக்கு இது ரெண்டும் அருவரும். மன மேட்டிமை உள்ளவன் எவனும் என்ன தேவன் என்ன பண்ற பாரு, பாஸ்டர் என்ன சொல்ற பாரு, புரியுதா? மன மேட்டிமை உள்ளவன் அவனும் கர்த்தருக்கு அருவர். நான்லாம் ஒரு சபையில இருந்தேன், அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் சபைகள் அவனுங்களாம். அந்த மாதிரிலாம் நான் கொஞ்ச காலம் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்தது, பரிசுத்தாவி இதெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுப்பா, அன்பு, தேவ அன்புல கடிந்து கொள்ளணும், தேவ அன்புல வாழணும். தேவ அன்பு, நீ யாரையும் திருத்த முடியாது, நீ சொல்லிட்டு உன் வேலையை பார்த்து நீ போ, அவன் தன் விதைக்கிறத அறுப்பான் அப்படின்னு எனக்கு புத்தியை கொடுத்தாரு. அதுல இருந்து நான் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஆனாலும் சொல்ல வேண்டிய கடமை என்னுடையது, சொல்ல வேண்டிய கடமை என்னுடையது. 4 நாள் லேட்டா போய் நம்ம வேலைக்கு போனா ஓனர் சும்மா விட்டுருவாரா? ஆனா சபைனா மட்டும் ரொம்ப லேட்டா வருது, வராம போறது, இதெல்லாம் நல்லது கிடையாதுங்க. எல்லாம் ஒழுக்க கெட்ட செயல். எங்கன்னா ஓரத்து சரண்யா வரோம், திருவள்ளூர் சனிக்கிழமை கிளம்பி ஓடுறோம். எங்க பாஸ்டர் திட்டுவார், மாமா
எங்க பாஸ்டர் ஒரு மாதிரி சொல்லுவாரு, நான் ஜெருஷாவை கூட விடாது, இட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு பெந்தகோஸ்த பாஸ்டா நான் இருக்க விரும்பல. அவங்களுக்கு ஃப்ரீடத்தை கொடுத்து நீங்களும் இயேசுவும் அப்படிதான் நான் சொல்லித்தரேன். ஒரு பெந்தகோஸ்த பாஸ்டா இருந்தா அவரு வசனத்தை எடுத்து சபிக்கிற மாதிரி பயமுறுத்தி திகிலையும் உண்டாக்கி கதிகாலம் வச்சு பேச முடியும், என்னாலே முடியும். ஆனா இயேசு சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அவர் எவ்வளவு ஜென்டலா பண்றாரு பார். இயேசு பின்பற்றி வர விரும்பினால் வாப்பா, போறியா? அவர் எதுவுமே கேட்கல. ஓகே, இயேசுனுடைய ஜென்டில்னஸ் அதுதான். இயேசு யாரையும் கம்பல் பண்ண மாட்டார், யாரையும் நிர்பந்திக்க மாட்டார். சொல்லுவாரு, பின்பற்றி வந்தா அதனுடைய பலன். பின்பற்றி வரலையா, ஓகே, நீயே உன்னுடைய கிரியின் பலனை அனுபவிப்பாய், விட்டுட்டு போயிட்டே இருப்பார். புரியுதா? அப்போ இந்த இங்க பாருங்கம்மா, அப்படி தள்ளி உக்காருமா, கவனிங்க. பஸ்கா எத்தனாவது அதிகாரம் ஐயா சொன்னாரு, சொல்லுமா கொஞ்சம். சரியா? பஸ்கா எத்தனாவது அதிகாரம் ஐயா சொன்னாரு? யாத்திராமத்துல எத்தனாவது அதிகாரம்? கவனிங்க. நீ தான் சின்ன பிள்ளைங்க சொல்லி தரணும், அங்க கவனி எழுதுன்னு. நீ அது கூட பேசிங்க, இந்த அத கொடுத்து விடு. இங்க எதிர்க்க பேசிக்கிற ஆள் எதிர்க்க பேச. பாபண்ண அன்னைக்கு அப்படிதான் திட்டு போனார், ஆமோசம் கேத்துன்னு பேசினே இருக்கிறாங்கன்னு. அது எவ்வளவு அசிங்கம் சொல்லுங்க. குழந்தைய வேற வச்சுன்னு ஓடிங்கிறாங்கப்பா, என்னப்பா இது அப்படின்னு. அதெல்லாம் பாஸ்டர் ரவுடி பாஸ்டர் இருந்தா சொல்லு, ஐயா எல்லாம் நிக்க வைக்க மாட்டேன், லேட்டா வந்தா வெளியே ஓடுன்னு அருள் பாசம் ஐயா வெளியே ஓடு, அப்படியே எழுந்து நிக்க வைப்பார். ஏன் வரல, என்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லுப்பா. 6 முழுசம் லேட்டு. நீயே பாரு, கடவுள் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆட்டோ எத்தனை மணிக்கு எடுக்கிற? சரி, இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர் பாருங்களேன். மோசம் போகாதிருங்கள், கடவுள் தம்மை பரியாசம் பண்ண மாட்டார். கடவுள் கிண்டல் பண்றவர் இல்ல, கிண்டல் பண்றவர் இல்ல. மனுஷன் எதை விதைக்கிறானோ, ஆமா, அப்ப கடவுளை நீங்க எந்த ஸ்தானத்துல வைக்கிறீங்களோ அந்த லெவல் தான் உங்க வாழ்க்கை, அந்த லெவல் தான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அந்த லெவல் தான் உங்களுடைய எதிர்காலம். கடவுளை ரொம்ப சீப்பா வச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கை நாளுக்கு நாள் ரொம்ப சீப்பா போயிடும். கடவுளை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு நீங்க வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை நாளுக்கு நாள் உயரும். உண்மை, இதெல்லாம் எழுதப்படாத தீர்ப்பு. 8, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், கலாத்தியர் 6:8, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அப்ப மாம்சம் ஆவி, இத வெளி உலகத்துல எங்கேயுமே சொல்லி தர மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் மாம்சத்தை பற்றிய உலகம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி, பணம் சம்பாதிப்பது எப்படி, பணத்தை டெவலப் பண்ணுவது எப்படி, பணத்தை ரெட்டிப்பா 4 மடங்கு மாற்றுவது எப்படி, ஒரு தொழிலை நிர்வகிப்பது எப்படி, இதைதான் வெளி உலகம் சொல்லி தரோம். சபை மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை, 2 வாழ்க்கை இருக்குது. நீ வெறும் மாம்சத்துக்கு, இப்ப அரசியல் மாம்சம், அதிகாரம் மாம்சம், பதவி மாம்சம், கவர்மெண்ட் ஜாப் மாம்சம், இதெல்லாம் மாம்சத்துக்குரியது. இதுல மட்டுமே கவனம் செலுத்துவதுதான் உலகம். ஆனா சபை மட்டும்தான் இத 2ஐயும் சொல்லி கொடுத்து இதை சமநிலையில கொண்டு போனோம். அப்பதான் இம்மைக்குரிய வாழ்க்கையில நல்லா இருப்போம், மறுமைக்குரிய வாழ்க்கையில நல்லா இருப்போம். ஆனா கொஞ்ச காலத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வெறும் இதை மட்டும் டெவலப் பண்ணிட்டாங்க. ஜபம், உபவாசம், ஊழியம், பரிசுத்தம், இதுவே தான். கொஞ்சம் இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா சபையார் பெரிய பெரிய பதவிகள், பெரிய பெரிய பொறுப்புகள், பெரிய பெரிய அரசாங்க அதிகாரங்கள்ல கவன செலுத்தல விட்டாங்க. சபை தான் ஆயிடுச்சு, இதுல எங்கேயோ போயிடுச்சு, இதுல ஒண்ணுமே இல்லை. 10 சேர் வாங்க முடியல, ஒரு டக்குன்னு ஒரு ஏசியை வாங்கி போட முடியல, ஒரு புரியுதா, ஒரு பைக்கை வாங்க முடியல, ஒரு ஆட்டோ வாங்க முடியல. காரணம் சபை இதுல போயிடுச்சு. ஊழியம், ஜபம், உபவாசம், ஆத்தும ஆதாயம், இதுல ஹையா போயிடுச்சு. ஐயாவுடைய பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல, அவருக்கு ஒரு வேலை இல்ல, தொழில் இல்ல, வெளி உலகத்துக்கு போனா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. எவனை பார்த்தாலும் பிசினஸ்ன்றான், முதலீடுன்றான், தொழில்ன்றான், இப்பதான் 2 கிரவுண்டு வாங்கணுன்றான், இப்பதான் என் பொண்ணுக்கு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தன்றான். ஆனா சபையார்
கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்போ என்ன காலம் தெரியுங்களா? இப்போ உலகம் ஃபுல்லா கடவுள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். நீ 10 ரூபாய் கொடுத்தன கடவுள் 1000 ரூபாய் தருவார். நீ அப்படியே நீ கோல்ட கழட்டி போட்டியனா உனக்கு 1 கிலோ தங்கம் உனக்கு ஆச்சரியமா தேவன் செய்வார். யூடியூப்லயே வருது அதெல்லாம். இப்படி ஆயிடுச்சு. இப்ப இது ஆயிடுச்சு. யாத்திராகமம் எங்கன்னு கேட்டா புதிய ஏற்பாட்டுல தேடுறாங்க. யாத்திராகமம் எங்கன்னு கேட்டா புதிய ஏற்பாட்டுல தேடுறாங்க. பஸ்கா பண்டிகை என்னன்னா ஒண்ணுமே தெரியல. இப்போ இதுல டெவலப் ஆயிட்டாங்க. யார பார்த்தாலும் டிகிரி டிகிரி டிகிரின்றாங்க. அந்த டிகிரியில ஆட்களை கூட்டு தாழ்மை என்னன்னா தெரியல, விட்டு கொடுத்தல் தெரியல, கசப்பு வைரக்கும் கோபம் பெருகி போச்சு. இதுதான் மாறி 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 போயினுக்குது. நீங்க ஒரு 100 கிறிஸ்தவர்களை கணக்கெடுத்து சும்மா உதாரணத்துக்கு அந்த 100 கிறிஸ்தவ வாழ்க்கையை பாருங்களேன். 100 கிறிஸ்தவர்கள் 2 தரத்துல இருப்பாங்க. இந்த கிறிஸ்தவங்க படிப்பு, பதவி, அதிகாரம், பணம், நகை நட்டை வாங்குறது, வீடு வாசல் கட்டுறது, இதுல ஹையா இருப்பாங்க. இவங்களுக்கு ஒழுங்கா ஜெபம் பண்ண தெரியாது, பரிசுத்த பொய் பேசுவாங்க, கோபப்படுவாங்க, பெருமையா பேசுவாங்க, அகங்காரமா இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, எரிச்சலா இருப்பாங்க. 2வது மற்றவங்களோடு ஒருமித்து போக மாட்டாங்க. இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன தெரியுங்களா? ஜெபம், பரிசுத்தம், உபவாசம், தாழ்மை, அன்பு, இதுல எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா காசு இருக்காது, ஒரு வீடு வாசல் இருக்காது, ஒரு பதவிகள் இருக்காது. இது ஒரு கிறிஸ்தவம். ஆனா பைபிள் இது 2யுமே தப்புன்னு. வேதம் இது 2மே தப்பு. ஒரு மனுஷன் ஆத்துமா வாழ்கிறது போல ஆத்துமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ எவ்வளவு கிளவரா இருக்கிறியோ அதே மாதிரி குடும்பத்தை நடத்துறதுல, ஒரு தொழிலை செய்யறதுல, ஒரு வேலை செய்யறதுல, உன் படிப்புல நீ கிளவரா இருக்கணும். நல்லா ஹை பிச்சில நீ நல்லா பாட்டு பாடுற, ஜெபிக்கிற, ஆனா படிப்புல கவனம் இல்ல, தொழில்ல கவனம் இல்ல, வியாபாரத்துல கவனம் இல்ல, ஒரு 10 காசு பாக்கெட்ல இல்ல, ஒரு திட்டமிடுதல் இல்லைன்னா கஷ்டம். அல்லேலூயா. சோ இப்ப இது 2த்தையும் புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கணும். பணம் 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 சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டு பணம் சம்பாதிக்க ஓடனா அது நியாயம் கிடையாது, அது அநியாயம். ஏதோ ஒரு நாள் அவசர ஆபத்து, இதையே பொழப்பாச்சுன்னு வாழ்ந்துங்க. ஏதோ ஒரு நாள் லீவு பாடுறது 4 பாட்டு, ஆராதனை ஒரு 10 நிமிஷம். இந்த பாட்டு ஆராதனை தான் தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார். தேவனும் சிஸ்டமேட்டிக்கா செயல்படுறார். சுகமாக்குற வல்லமை, குணமாக்குற வல்லமை, கட்டுக்களை அவிழ்க்கிற வல்லமை இந்த வர்ஷிப்ல தான் இருக்குது. அது மியூசிக்கோட பாடினாலும் இறங்குறாரு, மியூசிக் இல்லாம பாடினாலும் இறங்குறாரு. ஆனா அந்த ஒருமித்து மக்களோடு சேர்ந்து கடவுளை உயர்த்தும் பொழுது அங்க தேவ வல்லமை இறங்குது. இது 100க்கு 100 உண்மை. இந்த வர்ஷிப்லாம் விட்டுட்டு மெசேஜ் நேரத்துக்கு செய்திக்கு வந்தா ஆத்துமா வெறுமையா இருக்கும். ஆத்துமா வெறுமையா, அந்த அந்த நிரப்புதல் இருக்காது. அந்த தேவனுடைய அபிஷேகம் இருதயத்தை நிரப்பாது. வெறுமையா ஏதோ ஸ்கூலுக்கு வந்துட்டு 1 hour உட்காந்து போற மாதிரி தான் போலாம். இதெல்லாம் ஒழுங்கினுங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் மாத்திக்கலன்னா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், இதெல்லாம் மாத்திக்கணும். இதெல்லாம் மாத்திக்கிட்டா நாங்க கொடுத்தா எனக்கு இதெல்லாம் தெரியாது. சாதாரண உலக மனுஷர் அம்பேத்கர், பெரியார், அண்ணா இவங்களுடைய நூல்களை படிக்கும் பொழுது இயேசுவை அறியாதவங்க, பரிசுத்தாவி பெறாதவங்க அவ்வளவு நீட்டா ஒழுக்கமா அவங்க நடத்துற புரோகிராமு, நேரத்தை காந்தியடிகள் அவங்க நேரத்தை கடைபிடிக்கிறது, மற்றவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை, மற்றவங்க கிட்ட பேசுற பண்பு, அந்த மாண்பு, மற்றவங்களை அனுசரிச்சு போற அந்த அந்த பாங்கு, இது எல்லாமே கடவுளை அறியல நம்ம நினைக்கிறோம். ஆனா கடவுள் அவங்களுக்குள்ள இருந்து அவ்வளவு ஒரு தலைவர்களா அவங்களை வச்சிருக்கிறார். ஆனா பரிசுத்தாவி பெற்றன்றோம், அந்நிய பாஷை பேசுறன்றோம், ஓடுறன்றோம், ஒழுங்கினும் மற்றவங்களை மதிக்கிறது கிடையாது, மற்றவங்களோடு சேர்றது கிடையாது, மற்றவங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறது கிடையாது. ஒழுங்கினும் லேட்டா வருது, லேட்டா போறது. ஆனா இது எப்படி? அததான் சொல்றாரு, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவே இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ ஒரு குடும்பம் அப்படி இருக்குதுன்னா அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அவங்கள பாக்குறாங்க, அவங்களும் ஒழுங்கினமா இருப்பாங்க. லேட்டா வருவங்க கொஞ்ச நாள் அவங்க பிள்ளைங்க சபைக்கு வர மாட்டாங்க. இவங்க வீட்டுல கடவுளை எப்படி மகிமைப்படுத்துறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த பிள்ளைகள் இருப்பாங்க. நானும் சரி, ஜான்சியும் சரி, எங்களை போலதான் கேத்தரின் கிரகம் இருக்கும். அப்ப கேத்தரின் கிரகம் தவறா போறாங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க தான்.
நாங்க எங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கல, இயேசுவை காண்பிக்கல. அதுதான் எல்லாம் இருப்பாங்க. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்ப சண்டே ஒரு ஆவிக்குரிய செய்கை. இது நேரத்துக்கு போனோம், பிள்ளைகள்லாம் அதுக்கு நேரத்துக்கு போனோம் வரணும். ஆனா அப்படியே திங்கக்கிழமை எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், எத்தனை மணிக்கு குளிக்கிறோம், எத்தனை மணிக்கு வேலைக்கு போறோம். ஆனா சண்டே கொஞ்சம் யோசிங்க. இததான் சொல்றாரு, மோசம் போகாத இருக்குப்பா, தேவன் கிண்டல் பண்ண விட மாட்டாரு. எனக்கும் சொல்றாரு, மோசம் போகாதப்பா, போய் இயேசுவை பத்தி 4 பேர்கிட்ட சொல்லு. வீட்டுல சோம்பேறியா உட்காந்துங்கன்னா பணம் சம்பாதிக்க ஓடுறல, டபுள் டியூட்டிக்கு ஓடுற, ட்ரிபிள் டியூட்டிக்கு ஓடுற, வேற எதாவது 2000 ரூபாய் கிடைக்கணும் அங்கேயும் ஓடுற. என்ன கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஒரு 200 ரூபாய் கமிஷன் கிடைக்குதுன்னா அதுக்கும் ஓடுற. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்தா முட்டி வலி, தலை வலிக்குது, ஜோரம், உடம்புலாம் டயர்டா இருக்குது, போய் என்னத்த ஊழியம் சேர்த்து. அததான் சொல்றாரு, மாம்சத்துக்குன்னு விதைக்கிறியப்பா நிறைய, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லையே, டம்மி பீஸா இருக்கிறியே. கடவுள் கிண்டல் பண்ணாதீங்கப்பா, கடவுள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. இன்னைக்கு கடவுளை அறிவிக்கிற நாள். மற்ற 6 நாள் நம்ம சொந்த வேலையை செய்யறோம். இயேசுவை போய் சொல்ற நாள். இந்த நாள்ல யாருக்காவது சொல்லணும், யாருக்காவது 2 பேப்பரை கொடுத்து இயேசு உன்னை வாழ வைப்பார், அவரே மெய்யான தேவன் சொல்லணும். கை கால் வலின்னு பெற்றோர் உட்காந்துங்க, பிள்ளைங்க உட்காந்துங்க, அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் யோசிங்களேன். அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்பவே ஊழிய செய்ய தூக்கம் வருது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பொண்ணு வளருமா, அந்த பையன் வளருவானா, இல்ல மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில வளருவானா? கொஞ்சம் யோசிங்களேன். அப்போ இதுல எல்லாருடைய ஹார்ட் ஒருமனப்படணும். வாலிப பிள்ளைகளா, பாஸ் சொல்லி கொடுத்தாரு, நான் மாம்சத்துன்னு விதைக்க மாட்டேன், போய் ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் இயேசுவை பத்தி போய் சொல்ல நான் புறப்பட்டு போவேன். உட்காந்து ஒரு 1/4 hour ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்படியே தூங்கிட்டு பவுடர் அடிச்சு ஓடக்கூடாது ஊழியத்துக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஊழியம், பரிசுத்தாவின் பலன் இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு 4 மணி நேரமா தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனோம். இது ஆவிக்குரிய வாழ்க்கை, இது ஆவிக்குரிய குடும்பங்கள், இது ஆவிக்குரிய மனிதன் செய்யற வேலை. அவர் சொல்லுவார், அவர் செய்யட்டும் போ, உங்களை விட கடினமா வேலை செய்யறேன் நான், உங்களை விட 10 முறை ஏறி இறங்கணும் படிக்கட்டுக்கு, புரியுதா? உங்களை முறை 8 மணி நேரம் உலக வேலையில செலவு பண்றேன். உங்க உழைப்பை விட என் உழைப்பு அதிகம். எப்படி? கர்த்தர் கத்து கொடுத்தார். கர்த்தர் 6 நாள் வேலை செய்தார், 1 நாள் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்ந்திருந்த நாள்ல சந்தோஷப்பட்டார். எல்லாத்தையும் பார்த்து சும்மா தூங்கி நில்ல அவரு. இன்னைக்கு ரெஸ்ட் 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 சொல்லிட்டு சினிமாவையும் யூடியூப்பையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்து மனசை கெடுத்து, எண்ணங்களை கெடுத்து, சோம்பேறித்தன ஆவி, நிர்விசார ஆவி உள்ள உட்காந்துங்களை ஜெபம் பண்ண விடாது, வேத வாசிக்க விடாது, நல்ல புத்தகத்தை வாசிக்க விடாது. இந்த ஆவி அப்படியே டிவில அடிமைப்பட்டிடும். இது ஒரு பொல்லாத ஆவி. அது அதுதான் சொல்றாரு, கடவுள் கிண்டல் பண்ண விடாதீங்கப்பா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. இன்னைக்கு கடவுளை அறிவிக்கிற நாள். இந்த நாள்ல பொண்டாட்டி எப்படி புருஷனை தொத்தி அடிக்கிறான், வேலைக்கு ஓடு ஓடு ஓடு, அந்த மாதிரி சுவிசேஷத்தோட தொத்தி அடிக்கணும். ஓ போலாம், யாருக்காவது போய் சுவிசேஷம் சொல்லலாம் வா. கடவுள் உயிரோட வச்சிருக்கிறார். கிட்னி நல்லா இயங்குது, கல்லீரல் நல்லா இயங்குது, மூட்டு நல்லா இயங்குது, கை கால் நல்லா இருக்குது, கண்ணு நல்லா இருக்குது. இந்த நாள்ல நம்ம கடவுளுக்கு துரோகம் பண்ணிட்டு சோத்தை தின்னுட்டு வீட்டுல உட்கார்ந்துக்கலாமா? கடவுளுக்கு போய் சொல்லத்தாவல. நல்ல கிட்னி இருக்குது, சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, உடம்பு நல்லா இருக்குது. இப்போ சொல்லாம இப்போ நம்ம சோம்பேறியா இருந்தோம்னா நாளைக்கு எதிர்கால நாளைய தினம் எப்படி? அதனால்தான் நாளைய தினத்தை குறித்து மேன்மை, அதுக்கு அர்த்தம் நாளைக்கு. இன்னைக்கு சோறு துண்ணல, இன்னைக்கு போய் வேலை செய். இன்னைக்கு நல்லா இருக்கிறல்ல, இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நீ காத்து சுவாசிக்கிறல, இன்னைக்கு போய் கர்த்தரை ஆராது. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை உட்காந்து வாசி. புரிஞ்சுங்களா? பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி தரணும். வாலிப பிள்ளைங்களுக்கு சோத்தை மட்டும் போட்டு விதவிதமா துணியை எடுத்து கொடுத்து, நகையை எடுத்து கொடுத்து அதுகளை கெட்டு குடிசரா கூடாது. இது தேவைதான். அதை விட முதன்மையானது இன்னைக்கு வேதம் வாசிச்சியா, இன்னைக்கு ஜெப செய்தியான்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர் தன் பிள்ளைகளை பார்த்து கேட்கணும். நீ கண்டுக்காம விட்டுறீங்களா, அதுக்குள்ள அசுத்த ஆவிகள் போய் எல்லா மாம்சத்தின் கிரியைகள் போய் மைண்ட் அப்படியே அரெஸ்ட் பண்றோம். எல்லாம் மாம்சமா தான் இருக்கும். சிந்தனை மாம்சம், பேச்சு மாம்சம், பார்வை மாம்சம். முற்று முடிய இயேசுவுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. மாம்சத்துக்குரிய பிள்ளைகளா வாழ்வாங்க.
பல பிரச்சனைகள் அவங்களால எழுப்போம். இதெல்லாம் காக்கப்படணும்னா பெற்றோர் பிள்ளைகள் மேல சோறு போறது போல ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய சோத்தை ஊட்டணும். ஆவிக்குரிய சோறு என்னது? வா ஜெபம் பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் 2 பாட்டு பாடு, உட்காந்து பிலிப்பியர் வாசி, கொலோசியர் வாசி. நான் கேட்கிறேன், இதுதான் பெற்றோர் தன் பிள்ளைகளோடு செய்யப்பட விஷயம். ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணுன்னா அது வேலைக்கு ஆகாது. நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்யலாம் வாங்க. இதுதான் இயேசு விரும்புறார். 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல், சொல்லுங்க, நாம் தளர்ந்து போகாதிருந்தால், எல்லாத்துக்கும் சொல்லலாம். இத தொழிலுக்கு எடுத்துக்கலாம், ஜப வாழ்க்கைக்கு எடுத்துக்கலாம். என் ஜபம் கேட்கப்படவே இல்லை, என் ஆராதனை ஆண்டவர் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. சர்வ ஞானி அவர், சர்வ ஞானி அவர், சர்வ வியாபி. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது, அவிசுவாசம் வரும்போது கொஞ்சம் யூடியூபை எடுத்து யூனிவர்ஸ் தட்டுங்க, கேலக்சின்னு தட்டுங்க, தட்டி பாருங்க இந்த உலகம் எப்படி தனியா சுத்தி நிக்குது, பூமி எவ்வளவு வேகமா சுத்துதுன்னு பாருங்க. அப்போ ஒரு இந்த ஃபேன் ஓடுதுன்னா இதை ஒருத்தர் தயாரிச்சான், இதுக்கு ஒரு கரண்ட் கொடுத்தான், சுவிட்சு கொடுத்தான், போட்டா ஓடுது. இந்த பூமி எவ்வளவு பயங்கரமா இயங்குது, அதை சுற்றி எத்தனை கோள்கள், இந்த கடல் எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இயங்குது. இது எல்லாம் சும்மா தானாவே இயங்குதா? இல்ல, இது எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கிற இறைவன் ஒருத்தருக்கிறார். அதை பார்க்கும்போது விசுவாசம் பெருகும். என் ஜபத்தை கேட்கிற தேவன் இந்த உலகத்தை படைத்தவர். அவர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டார். நிச்சயம் என் ஜபத்திற்கு பதில் உண்டு. அததான் சொல்றார், நன்மை செய்கிறதில். இங்கிலீஷ்ல வாசி மாத இங்கிலீஷ்ல 6-10 வாசி, 9 வாசி. 9ஆம் வசனம், let us not become weary in doing good, for at the proper time we will reap a harvest if we do not. proper time. சோர்ந்தே போகாதீங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, உங்க பிசினஸ் நடத்துங்க, உங்க ஜப வாழ்க்கையை செய்யுங்க, உங்க ஊழியத்தை பாருங்க. யாரும் யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அப்புறம் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற, அது பிசினஸா இருந்தா கூட சரி, 4 பேருக்கு செய்யற நன்மையா இருந்தாலும் சரி, நாம் தளர்ந்து போகாததால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எவ்வளவு அட்டகாசமா சொல்றார். சரி, இப்ப இந்த பஸ்கா பண்டிகையில மக்கள் விடுதலையா வராங்க, அதை கொண்டாடுறதுக்கு தான். அப்படி கொண்டாடும் போது என்ன செய்வாங்கன்னா, சாரி, அந்த பஸ்கா வெளியே வராங்க இல்லையா, 400 எத்தனை வருஷம், எத்தனை வருஷமா, 430 வருஷம் அடிமையா இருந்தவங்க இப்ப வெளியே எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். அதை நினைவுபடுத்துதான் இந்த சம்பவம். எப்படின்னா, இஸ்ரேல் தேசத்துல ரோமர்கள் ஆண்டாங்க இல்லையா, அவங்க வீர விளையாட்டு, மல்யுத்தம், பல குத்து சண்டை, இந்த மாதிரி பல போட்டிகள், சிங்கத்தோடு சண்டை, அப்படி ஜெயிச்சுட்டு வரவங்களை ரோமானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒலிவு மரம் இலை இருக்குல்ல, அந்த இலையை கட் பண்ணி வச்சுக்கின்னு அவங்க ஊருக்குள்ள வராங்கன்னா அந்த வீரனை வரவேற்பாங்களாம். இலைகளை ஆட்டி வரவேற்பாங்களாம். யாரு? ரோமானியர்கள். தமிழர்கள் சங்க காலத்துல என்ன பண்ணாங்க? சங்க கால தமிழர்கள் என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதேதான் பண்ணாங்க. அவங்க ஒரு வீரன் ஜெயிச்சுட்டு வந்தானா அவனை வரவேற்பாங்க. வரவேற்று அவனுக்கு இலைகளை மலர தூவி அவனை வரவேற்பாங்க. சோ அதை தான் இங்க செய்யறாங்க. எத்தனாவது அதிகாரம் வாசிங்க, லூக்கால வாசிங்க பார்க்கலாம். அங்க மக்கள் என்ன சொல்றாங்க இயேசுவுக்கு, அத வாசிங்க. ஓசன்னா லூக்கா வாசிங்க. வருகிற ராஜா முப்பத்தாறு எல்லாரும் வாசிங்க. அவர் போகையில் எல்லாரும் வாசிங்க. விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமா வருகையில் ஏற்கனவே அவங்க அற்புதத்தை பார்த்தாங்க இல்லையா, மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். தொட்ட உடனே குஷ்டரோகம் சுத்தமாயிடுச்சு. தொட்ட உடனே
அப்புறம் என்னது, பேதுரு மாமியை தொட்ட உடனே ஜுரம் நின்று போச்சு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ இவ போய் அந்த ஐயாவை தொடறாரு இயேசுவ, உடனே நின்று போச்சு. 38 வருடங்களா குளத்துக்கிட்ட போறாரு. எழுந்து போன்னு ஒரு வார்த்தை சொல்ல எழுந்து போறான். இந்த அற்புதத்தெல்லாம் பார்த்தவங்க அதான் சொல்றாரு, அற்புதங்களை பார்த்தவர்கள் வாசிங்க. அவர் ஒலிவமலை அடிவாரத்துக்கு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் புகழ்ந்தார்கள். இப்ப பாரு, அதுதான் அப்ப சங்க காலத்துல அந்த வீர வெற்றி பெற்றா வாகைப்பு பாத்திருக்கீங்களா? இப்ப நெட்ல பாருங்க, நம்ம ஊர் தமிழ்நாட்டுல மரம வாகைப்பூக்களை பறிச்சு அந்த வீரனை வரவேற்பாங்களாம். அததான் ரோமானியர்கள் அவங்க ஒலிவ மர கிளைகளை வெட்டி கையில வச்சு, இப்போதான் குருத்தோலை எங்க அது அழகு பாருங்க, நம்ம ஊர்ல சும்மா இதை பண்றாங்க குருத்தோலை ஞாயிறதுக்காக அதை வச்சுக்கோ. ரோமானியர்கள் ஒலிவ மர கிளைகளை வச்சு அந்த வீரனை வரவேற்பாங்க அவன் ஜெயிச்சதுக்காக. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் யூதர்கள் ஒலிவ மர கிளைகள், பேரிச்ச இலைங்க, அந்த ஊர்ல ரொம்ப பேரிச்ச மரம், பேரிச்ச இலைகளை பறிச்சு வரவேற்பாங்க. இப்ப இங்க என்ன பண்றாங்க பாருங்க, இதை ஃபாலோ பண்ணி தான் செய்யறாங்க. அவர் கூட்டமாக கர்த்தருடைய நாமத்தினாலே இங்க 36 பாருங்க, அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். போதும், வஸ்திரங்களை வழியில பாருங்க, அவங்க வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் தரையில சிகப்பு கம்பள வரவேற்பு சொல்றாங்க இல்லையா, பெரிய பிரதம மந்திரி ஜனாதிபதி எல்லாம் பண்ண சொல்லுவாங்க. சிகப்பு கம்பள வரவேற்புவாங்க. பிரதம மந்திரி போய் இறங்குந்தோம், பிளைட் விட்டு இறங்கிந்தோம், இந்த மாதிரி ரெட் கார்பெட் விரிப்பாங்க. அது மரியாதை. இப்போ இத பார்த்துதான் அந்த மாதிரி ஒரு மரியாதையை உண்டாக்குறாங்க. இயேசுக்கு என்ன பண்றாங்க, தங்க வஸ்திரத்தை ஏற்கனவே இருந்த வஸ்திரமோ இல்ல போட்டு இந்த வஸ்திரமா தெரியல, ஆண்கள் கழட்டி ரோட்ல போடுறாங்க. அந்த வசனத்தை வாசிங்கள, அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அந்த கழுத குட்டி மேல ஏறி வர. ஏன் இதை அப்படி செஞ்சாங்க? இவங்க நம்ம ஊர்ல எருசலேமில பிறந்த ஒருத்தர் பைபிள் முழுசா அவரை பத்தி தான் எழுதிக்குது. மேசியா யார் இவரு? பைபிள்ஸ், அதாவது பழைய ஏற்பாட்டுல சொன்ன நீதி நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசிகள் சொன்ன மேசியா இவருதான் சொல்லி நம்ம ஊர்ல பிறந்தவரா மேசியா. அந்த மக்கள் அற்புதங்களை பார்த்ததுனால மேசியா நம்ம ஊர்ல பிறந்தவரான்னு மரியாதை செலுத்தி போடுறாங்க. இப்போ அப்படியே வாசித்து முடிக்கலாம். அதே 19 மீதி இருக்கிற வாசிங்க. அப்பொழுது 39, அப்பொழுது கூட்டத்தில் இந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதவரே, பாருங்க, ஒருத்தன் அவன் பழமைவாதினா எப்பொழுது பார்த்தாலும் பழமையை பேசுறவர். பெண்கள் வெளியே வரக்கூடாது, பெண்கள் படிக்க கூடாது, இப்படிப்பட்ட பழமவாதத்தை பேசுற ஒரு கூட்டம் பரிசேய கூட்டம். இப்ப சொல்ல போனா இங்க இருக்கிற RSS கூட்டம். மாட்டுக்கறி சாப்பிடாத, மாட்டுக்கறி ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் அடிச்சு கொலை பண்றான். அப்படியே புரியுதா? எவ்வளவு கொடுமை பாருங்க. ரொம்ப படிக்காத, எதுக்கு படிக்கிறீங்க? ஆடு மேய்க்கலாமே, மாடு மேய்க்கலாமே, விவசாயம் செய்யலாமே. ஆனா அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு டாக்டர் இன்ஜினியர் ஆகுறாங்க. இங்க ஒருத்தன் பேசிக்கிறான்ல, இந்த சீமான்றவன், எதுக்கு படிக்கிற? டாக்டர் படிக்கிற, போய் ஆடு மேய் மாடு மேய். ஆனா அவரு பிள்ளைய அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார். இதுதான் பழமைவாத கூட்டம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ ஒருத்தர இந்த கேவலமா இந்த வாலிபர்களை வழிநடத்துறான் பாருங்க. நான் விஜயை கட்டிப்பேன், இதெல்லாம் பாருங்க, உஷாரா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் சும்மா அந்த தோட்டத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்குறாங்க இவங்க. போக்கிரித்தனம், பொறுப்பு இல்லாத கூட்டம், போக்கிரித்தனமா பேசுறது, புரியுதா? புருஷனை மதிக்காது, என் குழந்தைய செத்தாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்ப்பேன். இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த மாதிரி போக்கிரித்தன கூட்டம் தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் வெறும் பழமைவாத கூட்டம், மதத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற கூட்டம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருத்தன் பேசும்பொழுது கண்டுபிடிக்கணும். புரியுதா?
அவன் பேச்சு நம்மள தூக்கி நிறுத்துதா, நம்மள வந்து பழமைவாதத்துக்கு நேரா கொண்டு போதா? ரொம்ப ஜாக்கிரதை. இந்த சினிமா, கூத்து, கும்மாளம் இதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. படிப்பு, தொழில், வியாபாரம், நம்ம பாக்கெட்ல எவ்வளவு இருக்குது இதெல்லாம் பைபிள் சொல்லுது. நீ உன் வீட்டுல எவ்வளவு வச்சுங்கிற அதுதான்ப்பா உன் மதிப்பு. உன்கிட்ட ஒண்ணே இல்ல அப்படின்னா ஒருத்தரை மதிக்க மாட்டான். ஒருத்தரை மதிக்கிறானோ இல்லையோ வாழ்க்கையே உனக்கு கசப்பாயிடும். நீதிமொழி புஸ்தகம் சொல்லுது, கடவுளை கனப்படுத்து, கடவுளுக்கு மரியாதை கொடு, அடுத்தது உன் திறமைய வளர்த்துக்க. பைபிள் சொல்லுது. சினிமா நடிகனுக்கு அடிமையாகாத, அரசியல்வாதிக்கு அடிமையாகாத. அவன் பேசினான்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு அப்படியே நம்பிடாத. அவன் உன்னை குறித்து என்ன சொல்றான் புரியுதுங்களா? பழமைவாத கூட்டம் இவங்க சொல்றாங்க. அப்பொழுது கூட்டத்தின் பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உங்களுடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் உங்களுக்கு சொல்ல என்றார். அவர் சமீபமாய் வந்த போது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நலமா இருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். டைம், டே 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 டே. அந்த வசனத்தை எல்லாம் வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால், இதான் ஒரு நாளை பயன்படுத்துற விதம். அதை பத்தி ஒரு அடுத்த வாரமோ இல்ல ஐயா செய்தி கொடுத்தாரோ மறுவாரம் சொல்றேன். டைம் ஆயிடுச்சு. ஒரு நாளை பயன்படுத்துற விதம், இதெல்லாம் வந்து அறிவார்ந்த ஆவிக்குரிய தலைவர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். இதெல்லாம் கண்டு காணாம விட்டா அது வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. நாள், இந்த நாள்ல ஜெபித்தாயா? கிரகம், கேத்ரின், அபியா, ஜான்சி, நானு, குட்டி, விமல் எல்லாம் யோசிக்கணும். நானு இன்றைக்கு நான் தேவனுக்கு நேரம் கொடுத்தனா? இன்னைக்கு நான் வேதம் வாசித்தேனா? என்னை ரட்சித்த ஆண்டவருக்கு இன்னைக்கு நான் முதலிடம் கொடுத்தேனா? டிக்கெட்ஸிக்கிட்டே வரலாம். அந்த தேவனை அசட்ட பண்ண தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம சும்மா பாட்டு பாடுறதுக்கோ இல்ல செல்போனை பாக்குறதுக்கோ இல்ல நம்ம வேலை அதிகம் சொல்லணும்னா நாளைக்கு அந்த வேலை நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அந்த வேலையே சாபமா மாறிடும். அந்த வேலையே நமக்கு சாபமா மாறிடும். அந்த வேலையை நமக்கு ஆசீர்வாத கேட உண்டாகிடும். வேலை செய்து வந்த பணங்கள் எங்கெங்கயோ ஓடும். பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. தேவன் பெரியவர். நான் அடிக்கடி சொல்றேன், யாரையும் பார்க்காதீங்க. பாஸ்டர்களை பார்க்க தேவையில்ல, பாஸ்டர்களுடைய வாழ்க்கை அதெல்லாம் தேவையில்ல. இயேசுவை பாரு. இயேசுவும் நீயும், அதுதான் பைபிள் சொல்றது. இயேசுவும் நீங்களும் ஒருமித்து இருந்தா எங்கு போனாலும் இயேசுவுக்காக வாழ்வோம், இயேசுவுக்காக கனி கொடுப்போம், இயேசுவுக்காக மட்டும் வேலை செய்வோம். மனுஷனுக்காக செய்ய மாட்டோம். பாஸ்டருக்காக, சபைக்காக, இதெல்லாம் வந்து மணல் மேல கட்டுற கோபுரம் மாதிரி. சபைக்காக, பாஸ்டருக்காக நீங்க வந்தீங்கன்னா மணல் மேல கட்டுற வீடு ஒரு நாள் பாஸ்டர் இல்லைன்னா மொத்தம் அழிஞ்சு போயிடும். நீங்க இயேசுவுக்காக, இயேசுவின் பார்வையில இயேசுவுக்காக, இயேசுவின் விருப்பம் அப்படின்னு வச்சீங்கன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உங்களை யாரும் இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு மக்கள் மனுஷனை பிரியப்படுத்த பாக்குறாங்க. மனுஷனுக்கு முன்னாடி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனுஷனுக்கு முன்பாக தன்னை பரிசுத்தவானா காட்ட நினைக்கிறாங்க. மனுஷனுக்கு முன்பாக தான் பெரிய ஜப வீரன் காட்ட விரும்புறாங்க. மனுஷனுக்கு முன்பாக தான் பெரிய காணிக்கை தருகிற வள்ளல் மாதிரி காண்பிக்காம, இதெல்லாம் வேஸ்ட். இயேசுவுக்கு என் காணிக்கைன்னா பேர் எழுதினாலும் சரி, ஏறாக்கட்டும் சரி, அந்த வந்து விழுந்துரும். இயேசுவுக்கு. நான் பாஸ்டருக்கு, மனுஷனுக்கு, இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் இல்லை. நான் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் வந்து மனுஷன் பேசுற விஷயம். இதெல்லாம் இயேசுவ மனசுல வச்சோம்னா, இயேசு கொடுத்த சபை, கர்த்தராகி இயேசு தன் ரத்த சிந்தி உருவாக்கின சபை, இயேசுவின் உபதேசங்களை நான் கற்றுக்கொள்ற இடம், நானும் என் குடும்பமும் பாதுகாப்பா இருக்க ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஜெப வீடு. இதை நான் மகிமைப்படுத்துவேன், இதை நான் கனப்படுத்துவேன், சந்தோஷமா தாராளமா கொடுப்பேன். இல்லைன்னா நீ ஏன் தரல, நீ ஏன் தரல, இதெல்லாம் மாம்சீகம். மாம்சத்துக்கென்று விதைப்பது அதெல்லாம் ஒன்றும் பயன்படாது. ஆவிக்கென்று விதைப்பது நம்மள ஆவிக்குள்ள நிற்கும். எங்க போனாலும் யாருக்கும் பயப்பட மாட்டோம். ஏன்னா நாம் கர்த்தருக்கு முன்பாக வாழ்றோம். மனுஷனை பிரியப்படுத்தணும் அவசியம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க,
இவங்க நான் சொல்லுவாங்க, அவங்க நான் நினைப்பாங்க, இவங்க நான் நினைப்பாங்க. அதான் சொல்றேன், இயேசுவை மட்டுப்படுத்திட்டு நீங்க பணத்தை மிச்சப்படுத்தீங்கன்னா அந்த பணமே நாளைக்கு சாபக்கேடா ஆயிடும். அப்படிதாங்க ஒருத்தன் அப்படிதான் இயேசுவை காட்டி கொடுத்து பணம் வாங்கணும். இயேசுவை கனப்படுத்துற, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இயேசுவுக்கு கொடுக்காம இயேசுவை காட்டி கொடுத்து பணம் வாங்கலாம். அந்த பணம் சாபமா போச்சு. இன்றைய வரைக்கும் அது ரத்த நிலம் எனப்படுகிறது. என்னாச்சது? ரத்த நிலம். இயேசுவை மட்டுப்படுத்திட்டு பணத்துக்கு பின்னாடி, பணத்துக்கு முதல்ல கொடுக்காதீங்க. இயேசுவை மட்டுப்படுத்திட்டு வேலைக்கு முதல்ல கொடுக்காதீங்க. இயேசுவை மட்டுப்படுத்திட்டு தூக்கம், சோறு, குழம்பு இதுக்கு முக்கியத்துவம் படுத்துட்டீங்கன்னா அதுவே அப்படியே ரிட்டர்னா மாறிவிடும். இயேசுவை கனப்படுத்தி பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் தாங்குவார், எல்லா சூழ்நிலையிலும் ஏந்துவார். நம் பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆபத்தில் அவரே நம்மோடு தப்புவித்து நீதியின் பாதைகளை நடத்துவார், பசும்புல் மேய்ச்சலை நடத்துவார். இயேசுவை மட்டுப்படுத்திட்டு வேலை, பணம், தூக்கம், சோறு, குழம்புன்னு முக்கியத்துவம் படுத்தீங்கன்னா அது பின்னாடியே ஓட வேண்டித்தான். காலம் முழுசும் சோத்து பின்னாடியே ஓடு வேண்டித்தான். திருப்தி அடைய முடியாது. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், தன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை. நித்திய ஜீவன் பரலோகம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, என்றென்றும் கடவுள் நமக்குள்ள வாழ்றதுதான் நித்திய ஜீவன். கடவுள் நமக்குள்ள சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா ஓடுவோம். சந்தோஷம் இல்லைன்னு வச்சு பாருங்க, மத்தவங்க சில பேரை பாருங்க எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்ல, நித்திய ஜீவன் போயிடுச்சு. அதனால நித்திய ஜீவன் இல்ல. இங்க என்ன சொல்றாரு? நித்திய ஜீவன் என்பது பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்து ஆக்டிவா நம்ம நடத்த வச்சுதான் நித்திய ஜீவன். பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்து ஆக்டிவா, உற்சாகமா, தெம்பா படிப்பா, உற்சாகமா படிப்பாங்க. வேலையா உற்சாகமா வேலை, தொழிலா உற்சாகமா தொழில், ஜபமா உற்சாகமா ஜபம், ஊழியமா எல்லாவற்றிலும் ஒரு உற்சாகம். இது பரிசுத்த ஆவி கொடுக்கிறது. புரியுதா? இதுதான் நித்திய ஜீவன்றாரு இயேசு. என்றென்றும் உங்களுக்குள் ஊறுகிற ஊற்றா இருக்கும்னு அர்த்தம். யாரும் ஜபம் பண்ணு சொல்ல தேவையில்ல, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெபிப்பாங்க. யாரும் பைபிள் வாசம் சொல்ல தேவையில்ல, அவங்க ஆட்டோமேட்டிக்கா. யாரும் போய் இயேசுவை பத்தி சொல்லு, இயேசுவை பத்தி சொல்லு, இயேசுவை பத்தி சொல்லு சொல்லவே தேவையில்ல. நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தார் என்றால், உண்மையான ரட்சிப்பு நமக்குள்ள இருக்கும் என்றால், நாம தானா இயேசுவை பத்தி பேச ஆரம்பிப்போம். இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் என்றென்றும் ஊறுகிற நித்திய ஜீவ ஊற்றாய் இருக்கும். இதுதான் பைபிள். செத்து போன கிறிஸ்தவ வாழக்கூடாது. செத்து போன கிறிஸ்தவ பைபிள் படிமா, பைபிள் ஜபம் பண்ணுமா, கர்த்தர் ஊழியத்துக்கு வாமா, இதெல்லாம் செத்து போன விசுவாசிகள். ஒண்ணுமே ரிசல்ட் டெத்து தான். டெத்துனா அந்த சாவு அல்ல, ஆவி செத்து போயிடும். அந்த ஆவி செத்து போனதான் வாழ்க்கை அமையும். அந்த வாழ்க்கை அப்படிதான் இருக்கும், காலம் முழுசும் அக்கபோரா இருக்கும். நித்திய ஜீவன் உடைய கிறிஸ்தவர்களா வாழணும்னா மாம்சத்துக்கு என்று விதைக்காதீங்க, ஆவிக்கென்று விதைங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? இன்றைய நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளை பத்தி தான் எடுத்த. உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். அத்தனை அர்த்தம். இந்த நாளை கர்த்தருக்குன்னு பயன்படுத்துறியா, இல்ல வெறுமனே சாப்பாடு, சோறு, தூக்கம், பணம் இப்படியே செலவு பண்ணினா பயன் இல்லப்பா. இன்னைக்கு கிடைச்ச நாளை தேவனுக்கு கொடு. கொஞ்ச நேரம், 24 மணி நேரம் நான் கொடுத்துருக்கிறேன், அதுல அரை மணி நேரமாச்சு எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கர்த்தர் கேக்குறாரு. நான் கொடுக்க மாட்டேன் போ. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போய் சர்ச்சில் பைபிள அப்படி அப்படி பிரிக்கிறது, அப்படி படிக்கிறது, இதெல்லாம் ஏமாத்துற வேலை. இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை, மனுஷனை ஏமாத்துற வேலை. ஒவ்வொரு நாளிலும் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தறையால் நலமா இருக்கும். இப்பொழுதும் அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கு. என்ன பண்றாங்களா? என்ன வருத்தப்படுறாங்களா? மாறி பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஜபம் பண்றது இல்ல. போய் நாலு பேர் ஜப குறிப்பு, இவ்வளவு புத்தகத்தை ஜப குறிப்பு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்த, தேசத்துக்கான ஜப குறிப்பு, தேசத்துக்கான எல்லாம் கொடுத்த. எத்தனை பேர் அதை எடுத்து டெய்லி ஜபம் பண்றீங்க ஃபேமிலியா? அதை அசெப்ட் பண்றது. அதான் சொல்றாரு, அவைகள் உன் கண்களுக்கு மறைவா. ஆனா பணம் கண்ணு திறந்துக்குது. அததான் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு முதலிடம். அத மனசுல வச்சீங்க, நல்லா இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு முதலிடம். ஜப குறிப்பு புஸ்தகங்கள், எவ்வளவோ தேசத்துக்கான ஜப குறிப்புகள்.
உன்னை சந்திக்கும் காலத்தை 43 வாசிங்க. என்னமோ உன்னை சந்திக்கும் காலத்தை போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில். அப்ப பாருங்க, கடவுளை சந்திக்க நீங்க தவறினீங்கன்னா சத்துருக்கள் சூழ போட்டுருவாங்க. ஹலோ, அது யாரா இருந்தாலும் கடவுளை ஆராதிக்க வேண்டிய நேரத்தை நீ திருடிட்டு பொறுப்பு இல்லாம வந்தீங்கன்னா சத்துருக்கள் சூழ போட்டுருவாங்க. இதுக்கு பெரிய தீர்க்க தரிசனம் தேவையில்ல. ரீப்பா தாக்கோமே நேசேத்தே, சகோதரனே ஒரு ஆபத்து காத்திருக்குது அப்படிலாம் தேவையில்ல. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீ கடவுளை அசட்ட பண்ணியனா ஒரு நாள்ல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ திருடி உன் தூக்கத்துக்கு உள்ள, உன் சுகத்துக்கு, யூடியூபுக்கு, சினிமாவுக்கு, டிராமாவுக்கு கொடுத்துக்கிட்டு, ஊர் கதைகளை பேசுறதுக்கு கொடுத்துக்கிட்டு கடவுளை அசட்ட பண்ணிட்டு ஜெபிக்காம வேத வாசிக்காம பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல சத்துருக்கள் சூழ பெருகிடுவாங்க. பாருங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடி. ஐயோ, தேவனை சந்திக்கிற நாள். அப்ப பெற்றோர் என்ன பண்ணும்? போ, காலையில எழுந்தியா போய் 2 அதிகாரம் வாசி, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு, போய் தேவனை சந்திச்சுட்டு வா. தேவனை நீ சந்திக்கல, அசுத்த ஆவிகள் உன்னை சந்திக்கும், தற்கொலை ஆவிகள் உன்னை சந்திக்கும், சாபம் உன்னை பரம்பரை சாபம் உன்னை சந்திக்கும். இதெல்லாம் பெற்றோர் தான் சொல்லி தரணும். இதெல்லாம் பெற்றோர் தான் சொல்லி தரலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால்தான் ஆண்டவர் அற்புதமான சத்திய வேதத்தை நம் கையில கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஏன் கொடுத்திருக்கிறாரு? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எத்தனையோ குடும்பங்கள் இயேசு அறியாம குடியிலும் போதையிலும் வெறியிலும் சூசைட் பண்ணிக்கிட்டு சாகுது. தகுதி இல்லாத நம்ம தேடி வந்தார். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் உந்த அன்பு என்னை மட்டும். அப்ப ரட்சிப்பு சாதாரணதல்ல. ரட்சிப்பு அசட்ட பண்ணிட்டு வேற ஏதாவது மாம்ச கிரியைகளுக்கு அடிமையாயிடாதீங்க. சதா போனே பார்த்துக்கிட்டு ஜெபிக்கிறது கிடையாது. வேதவாசி இது மாம்சத்துக்கு என்று விதைத்தல், இது அழிவு உண்டாக. வாசிங்க, சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உள்ள நெருக்கி. நாம கடவுளை அசட பண்ணிட்டு வந்த பிரச்சனைக்கு யாரு ஜெபம் பண்ணி மாத்த முடியும்? இன்னைக்கு தப்பான ஒரு பிரமாணம் போது பாருங்க. கடவுளை தேடுவதில்லை, கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பதில்லை, கடவுளை கனப்படுத்துறது கிடையாது. இப்படியே இருக்கிறது. பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்தது எங்கேயோ ஓடுவாங்க. எவ்வளவு ஒரு முரண்பாடான கூட்டம் பாருங்க, ஒரு அறிவில்லாத கூட்டம். கடவுளுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை, பிரச்சனை உனக்கும் கடவுளுக்கும். நீ உன் பாவத்தை அறிக்கிட்டு கடவுளோட ஐக்கியப்படணும். அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட போக மாட்டாங்க. எங்கன்னா ஓடுறது, அங்க ஓடுனா விடுதலை கிடைக்குமா? இது வேஸ்ட்மா, வேஸ்ட். இத சொன்னா நம்மள இவருக்கு இதே தான். நான் அப்படிதான் பேசுவேன், ஏன்னா பைபிள் அப்படிதான் பேசுது. ஏசு அப்படிதான். என் கிட்டவா விடுதலை கொடுப்பேன்னு ஏசு எந்த பாஸ்டரும் சொல்ல முடியாது. ஏசு கிட்டவா ஏசு விடுதலை தருவார். இயேசுவை பிடிச்சிக்க, இயேசுவை வாசி, இயேசு கிட்ட ஜெபம் பண்ணு, இயேசு கிட்ட பாவத்தை அறிக்கையிடு, இயேசுவோடு மனம் பொருந்து, அப்பொழுது உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இயேசுவோடு மனம் பொருந்தாம யாருகிட்ட ஓடி என்ன பயன்படும்? மனுஷன் என்ன செய்ய முடியும்? பாருங்க, வாசிங்க வசந்த. அறியாமற் போனபடியால் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு போய் தேவனை சந்தி. இன்னைக்கு பிலிப்பியர் புஸ்தகத்தை இந்த வாரம் வாசி, அடுத்த வாரம் கொலோசேரை வாசி. கொலோசேர்ல பவுல் எப்படி ஜெபம் பண்ணார், அந்த ஜெபத்தை எடுத்து நீ ஜெபம் பண்ணு. கலாத்தியர் புஸ்தகத்தை வாசி அப்படின்னு மனைவி சம்பளம் வாங்குற கணவன் கிட்ட சொல்லும். பணத்தை மட்டும் வாங்கி வச்சு கூடாது. இன்னைக்கு வேத வாசித்தியாப்பா, இன்னைக்கு இயேசுவை வாசித்தியா, இயேசுவோட ஜெபம் பண்ண மனைவி கேட்கலாம். மனைவி பாவம் செய்யறாள். மனைவி கணவனை நரகத்துல தள்ளுறா. பணத்தை மட்டும் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கின்னு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கறை இல்லாத மனைவி தன் கணவனுக்கு பாதாளத்தை தள்ளி விடுறான். மனைவி சாப்பாடு செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு மனைவி ஜெபிக்கிறாளா, வேத வாசிக்கிறாளா, கர்த்தர்கிட்ட அமர்ந்து இருக்கிறாளா, கர்த்தரை தேடுறாளான்னு பொறுப்பு இல்லாம சோத்தை மட்டும் துண்ணியனா உன் மனைவி நீ பாதாளத்துல தள்ளி விடுற. அததான் சொல்றாரு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியாம். கடவுளை சந்திக்க நீ நேரம் கொடுக்க மாட்டியப்பா. வெறுமனே சோறு தூக்கம் சொகுசு மாம்சத்துக்காகவே வாழ்ந்துருக்கிறிய. இதுக்காகவா இயேசு உன்னை ரட்சித்தார்? உன்னை சத்துரு சூழ போட்டுருவான். இந்த சத்துரு கிட்ட இருந்து விடுதலை ஆக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். பிறகு நீ என்ன பண்ணுவ? மனுஷனை தேடிக்கின்னு ஓடுவ. 44 வாசிங்க. உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் பாத்தீங்களா? இது இயேசு சொல்லுதுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்குது.
பிரச்சனை மேல பிரச்சனை, குழப்பத்தின் மேல குழப்பம், கலகத்தின் மேல கலகம் நடந்துருக்குது. எங்கடா பிரச்சனை பார்த்தா கடவுளோட ஐக்கியம் இல்ல, வெறும் சபையோட ஐக்கியமா இருக்கிறாங்க, பாஸ்டரோட ஐக்கியமா. பாஸ்டரோட ஐக்கியம் என்ன பண்ண முடியும்? உன்னையும் உன்னில் உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு லைஃபே கண்டமாயிடும்பா. என்னத்த சர்ச்சைக்கு தான் போறேன்றாங்க, ஒன்னும் மாற்றம் இல்லை. அது ஒரு மூல ஓடி இருக்குது. மதிப்பு தெரியல, மரியாதை தெரியல, ஒழுக்கம் இல்லை. அததான் சொல்றாரு கர்த்தர், நீ கடை பெற்றோரே, நீ கர்த்தரை சந்திக்க நீ தாமதப்பட்டினா பிள்ளைகள் தாறுமாறா போயிடுவாங்க. பிள்ளைகள் கர்த்தரை சந்திக்கலனா அவர்களுக்குள்ள தீய சக்திகள், தீய ஆவிகள் உள்ளே புகுந்து அவங்கள தாறுமாறாக்கிடும், தரையாக்கி போட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். தீர்க்க தரிசனமா சொல்றார் ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிறுல. இந்த சம்பவம் நமக்காக, நமக்கு சந்ததிகளுக்காக எழுதப்படும். அதனால இயேசுவோடு மனம் பொருந்துவோம். ஒண்ணு கஷ்டம்லாம் கிடையாது. ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உமக்கு முதலிடம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீர் தான் என் வாழ்க்கையின் முதன்மை. என் பணம் உமக்குரியது, என் தொழில் உமக்குரியது, என் வேலை உமக்குரியது, என் மனைவி உமக்குரியவள், என் கணவன் உமக்குரியவள். நான் வெறும் சபையை அண்டிக் கொள்ள மாட்டேன், பாஸ்டரை அண்டிக்க மாட்டேன், இயேசுவை உண்மை அண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு விரும்புறார். அப்புறம் பாருங்க கடைசி வசனம், என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று இருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகையை ஆக்கினீர்கள். ஹல்லேலூயா. அதனால அடுத்த முறை வந்தீங்கன்னா ஒரு நாளை பற்றி ஒரு பக்தன் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறாரு. இங்கிலீஷ்லயும் தமிழையும் மாத்தி மாத்தி சொல்றேன். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தான் தமிழ்ல சொல்லுவேன். ஏன்னா தமிழை விட இங்கிலீஷ்ல அவ்வளவு அழகா அதை சொல்லி வச்சிருந்தாரு அவர். ஒரு 7 பக்கம், அது ஒரு அரை மணி நேரம் செய்தி. அது வரும் நாட்கள்ல அதை சொல்ற. தயவு செய்து 1க்கு 4 தடவை கேளுங்க. ஒரு நாளை எப்படி நிர்வகிப்பது, நேரம், நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய வாழ்க்கையின் எதெல்லாம் மாத்திக்கலாம், இதெல்லாம் அற்புதமா சொல்லி வச்சிருக்கிறார். அதை நான் சொல்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால இயேசுவோடு இந்த வசனத்தை போய் மறுபடியும் வாசிங்க. ஆண்டவரே, நான் ஜெபத்தை அசட்டை செய்த என்னை மன்னியும். ஆண்டவரே, வேத வாசிப்பை அசட்டை செய்த என் மன்னியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நான் ஊழிய செய்ய அழைக்கப்பட்டுக்கிறேன். எத்தனையோ பேர் பைத்தியக்காரனா சுத்தினுக்கிறான், கஞ்சாவுக்கு அடிமையாகி, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி. நான் நல்லா இருக்கிறேன், நான் உண்மை பற்றி போய் சொல்லுவேன். மனம் பொருந்துங்க, போங்க. பெண்கள் 4 பெண்களா போங்க, பக்கத்துல போங்க. ஆண்கள் 4 ஆண்களை சேர்ந்து போங்க. பாஸ்டர் கூட வரும்னு சொல்லாதீங்க, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. நீங்களும் இயேசுவும் பாஸ்டர் கூட சேராதீங்க. காலம் ஃபுல்லா பாஸ்டர் கூட தான் சுத்தி நிற்பீங்க. ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டியை பெற்றெடுப்பது அவங்க கடமை. இன்னும் அப்பா அம்மா கிட்ட போய் படுத்துங்கன்றா அதுதான் இன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு போய் ஊழியம் செய்யப்பானா பாஸ்டர் பின்னாடி வராங்க. பாஸ்டர் பின்னாடி ஏன் வர? பாஸ்டர் திருத்தல்ல இருப்பாரு, ஆந்திரால இருப்பாரு, கன்னியாகுமரியில இருப்பாரு. உனக்கு கடவுள் எங்க போக சொல்றாரு? போய் நீ ஜெபம் பண்ணு, 3 பேரை சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதுக்குதான் நாங்க சொல்லி தரோம். உபவாச ஜெபத்துல சொல்லி தரோம், ஈவினிங்ல சொல்லி தரோம், விசேஷ கூட்டத்துல சொல்லி தரோம். எப்படி ஜெபிப்பது, எப்படி ஐக்கியப்படுவது, தேவனுடைய குரலை கேட்பது, போய் எப்படி ஊழியம் செய்வது, அதை கற்றுக்கொண்டு போய் நீங்க குடும்பமா செய்யுங்க. குடும்பமா திருமணத்துக்கு போறீங்கல்ல, குடும்பமா போய் இயேசுவை பற்றி சொல்லுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இவை பொழுது தூங்காமல் கண்ணீர் போல என்னை கர்த்தர் இயேசு காப்பாரே. அவனை கடலின் மோதிய ஆத்தினாலும் வந்து கர்த்தர் இயேசு காத்தாரே. காலங்களால் விரைந்து காலங்களால் பாடினே. நானஞ்சே
காலை பொழுதுக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு மக்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவை பிடித்துக் கொள்ளட்டும். இயேசுவோடு ஐக்கியத்துல வளரட்டும், வேதத்துல வளரட்டும். இயேசு சொல்லுகிறதை இவர்கள் செய்யட்டும். அந்த கிருபைகள் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், அந்நியம், அவருடைய ரகசியம் காப்பதாக. புறப்பட்டு செல்லுங்கள்.